இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் சரியாய் செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 148 வசனம் 13. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. Let them praise the name of the Lord, for his name alone is excellent. His glory is above the earth and heaven. Psalms chapter 148 verse 13. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்கள் எவர்கள் என்றால் தேவனால படைக்கப்பட்ட ஜனங்கள். அவங்க சிறு குழந்தைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் தேவனை துதிக்க கடவர்கள். கர்த்தரை எந்நேரமும் துதிப்பதுதான் அவங்க வேலையா இருக்கணும். இன்னும் அவர் சொல்றாரு, தேவன் அவ்வளவு மகத்துவமானவர், எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் பெரியவர், வானத்தையும் பூமியையும் விடவும் அவர் மேலானவர், ஆகவே அவரை துதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இன்றைக்கு துதிப்பதற்காக படைக்கப்பட்ட ஜனமாகிய நாம் சரியாக செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது இங்க எழுதப்பட்டுள்ளது, ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணா, அதாவது வானத்துல தொடங்கி எல்லாவற்றையும் குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். வானத்துல பறக்கிறதா இருக்கட்டும், பூமியில ஓடுறது, விலங்கினங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் குறித்து, கடல்ல வாழ்கிற எல்லா உயிரினங்களை குறித்தும், சூரியன், சந்திரன் எல்லாத்தை பத்தியும் சொல்றாரு. அவைகள் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த காரியத்தை அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய படைப்பின் நாயகரை நோக்கி அவைகள் ஆனந்தத்தோட கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு இங்க எழுதிட்டு வராரு. அப்படி வரும்போதுதான் சொல்றாரு, தேவனாலே படைக்கப்பட்ட ஜனமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாமும் தேவனை துதிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் எல்லாவற்றை விடவும் பெரியவர். இன்னைக்கு மனிதனை தவிர மற்ற எல்லா காரியங்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா படைப்புகளும் தேவனை படைப்பின் நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் சரியாக துதித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் துதிக்க மறந்தவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். மனுஷர்களாகிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாமளும் சரியா செயல்படுறது கிடையாது, மற்ற படைப்புகளையும் சரியா செயல்பட விடுறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜூவை எடுத்துக்கலாம். அதாவது மிருகங்களை காட்டுல சுதந்திரமாக அவைகள் இஷ்டத்துக்கு அந்த டெரிட்டரிக்குள்ள அவைகள் இருக்கும்படியாக தேவன் படைத்தார். ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? அநேக காரியங்களை சொல்லி நம்மளுடைய சுய லாபத்திற்காக, நம்மளுடைய பொழுதுபோக்கிற்காக அதை எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது தேவனுடைய படைப்பின் இயற்கைக்கு மாறானது. இதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா? இதே போலத்தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, சூரியன் என்னைக்காவது இல்ல இன்னைக்கு மேகங்கள் அதிகமா இருக்கு, கருமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கு, நான் உதிக்க மாட்டேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ வருஷத்துல சொல்லி இருக்குமா? கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நம்மளை சுத்தி இருந்தா போதும், இம்மிடியேட்டா நம்ம வாயில துதி வராது. ஏதோ ஒரு காரியம் நம்ம சோர்வுல தள்ளும் போது நம்ம வாயில இருந்து துதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளே சொல்லுவோம், தேவனுக்கு தெரியும் என் நிலைமை, இந்த நிலைமையில இருந்து என்னால தேவனை துதிக்க முடியாதுன்னு அநேக சாக்கு போக்குகள் சொல்லி துதிக்கிறத, அதாவது எதற்காக தேவன் நம்மை படைத்தாரோ அதை நம்ம ஸ்டாப் பண்றோம். எனக்கு அன்பானவர்களே, மற்ற எல்லா மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் ஒழுங்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம எப்படி செயல்படுகிறோம்? மனிதனாகிய என்னை மாத்திரம் அவர் தன்னுடைய சுவாசத்தினால உயிர் கொடுத்தார், உருவாக்கினார். நாம இதை மறந்து போய் காணப்படுகிறோம். நம்ம என்னைக்கு தேவன் எல்லாவற்றை விடவும் உயர்ந்தவர், மேலானவர், அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், வானத்திலும் பூமியிலும் மேலான தேவன் அப்படின்னு உணர்கிறோமோ, என்னைக்கு நான் உள்ளத்திலிருந்து அவரை
நான் ருசிக்கிறேனோ அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் துதிக்க ஆரம்பிப்போம். எப்போது நாம் அவரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நாம் ஒழுங்காக செயல்படுகிறவர்களாய் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் படைத்த படைப்பின் அந்த நோக்கத்தை, உன்னத நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது மேலான மகத்துவத்தை எப்போதும் நாங்கள் நினைவிலே வைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நோக்கி பார்த்து துதிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய எந்த விதமான காரியங்களும் நாங்கள் துதிக்கிறதை ஸ்டாப் பண்ணாமல் இருக்க ஆவியானவர் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.